ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, காமராஜர் போர்ட் லிமிடெட் சென்னையில இருக்கக்கூடிய அந்த காமராஜர் போர்ட் லிமிடெட்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அக்கவுண்டன்ட் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு டிகிரி இருந்தால் போதும், நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. February 27லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. March 28 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மோடு தான், ஆஃப்லைன் மோடு கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்லைன் மோடு தான், ஸோ பிரச்சனை இருக்காது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின எலிஜிபிலிட்டிஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இப்போ பார்க்கலாங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன், ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குங்க. இது வந்து முழுக்க ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 25,000லேருந்து 50,000 வரைக்கும் நமக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல சேலரி தாங்க. இனிஷியல் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல சேலரி. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. https kamarajurport.in.careers செக்ஷன், இந்த வெப்சைட்டு, இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காமராஜர் போர்ட் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கல அப்படின்னா இந்த அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் ஆயிரும். அங்கே நீங்கள் போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டேட் வந்து ஆல்ரெடி சொன்னது தாங்க. February 27லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. March 28 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்தா போதும். இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க கேட்கல. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட்ங்கிறனால எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே கவர்மெண்ட் ஜாப்பில் கொடுக்குற அதே ரிலாக்ஸேஷன் தான். ஸோ செக் பண்ணிக்கோங்க, தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட அந்த இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் வந்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கான ரிசர்வேஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஓபிசி கேண்டிடேட் இல்லை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க ஆனால் அன்ரிசர்வ்டுக்கு போட்டி போடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதை இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் செக் பண்ணிக்கோங்க, டிசபிலிட்டி பர்சன்ஸ். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு 200 ருபீஸு, ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 150, எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 ருபீஸ்ங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸ் தாங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்களங்க, அந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் தாங்க, ஆஃப்லைன் பேமெண்ட் கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தாங்க இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் என்டர் லெவல் போஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க. வெறும் ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி இருக்கணும், ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சுட்டு போய்க்கோங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் தாங்க எக்ஸாமு. அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், மற்றபடி எதுவும் இல்லை. கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த மெடிக்கல் எக்ஸாம் அதெல்லாம் தாங்க இருக்கும். இன்டர்வியூ கிடையாது. இன்டர்வியூ இல்லை குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டேட் அண்ட் சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு வந்து ஏப்ரலோட எண்டு இல்லை மே மாதம் வந்து எக்ஸாம் டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளியராக என்னைக்கு எக்ஸாம் டேட்னு வந்து உங்களுக்கு மெசேஜ் இல்லை மெயில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து மொபைல் நம்பர் ஆகட்டும் இல்லை மெயில் ஐடி ஆகட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. மார்ச் 28 வரைக்கும் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதை மைண்டில் வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.